இப்படிப்பட்ட பகவத் அனுகிரகம் எங்களுக்கு இருக்கு, ஒரு குறவில்லை, எங்களுக்கு சகல காரியமும் சாதிதம் ஆயிடும், நீங்க அனுகிரகம் பண்ணணும் பகவானை பார்த்து பிரார்த்திச்சால் தர்மபுத்திரர் உடனே ஜராசந்தனை போய் ஜெயிக்க போயிட்டாள். சுவாமி கூட இருந்து அழிச்சுன்னு விட்டாள், நான் கூட வரேன்னு விட்டாள். அப்புறம் இவாளுக்கு என்ன கவலை? பீமசேனோர்ஜுன கிருஷ்ண பிரம்மலிங்கதர கிரியுரஜம்ங்கிற இடத்துல அவன் அந்த பட்டத்துல இருக்கான். ஜராசந்தன் பிராமண வேஷம் பூண்டு போனாலாம். சுவாமி பீமன் அர்ஜுனன் 3 பேரும் அவனை ஜெயிக்க, ஜராசந்தனை ஜெயிக்க. ஏன் அப்படி போனான்? அவன் பரம அயோக்கியன், பிராமணால தெய்வமா நினைப்பான. அதனால அவனுக்கு பிரியமானவாள் பிராமணால் அந்த வேஷம் போட்டு போகும்னு அந்தந்த கட்சிக்கு தகுந்தபடி சிலவன் அப்படி எப்படி வேஷம் போட்டு பாருங்க. அது மாதிரி இங்க இருந்து பரப்பிட்டு போயிட்டானா. சுவாமி பரமாத்மா அழிச்சுன்னு போயிட்டாள். இங்க இருந்து பிரம்மனிஷ்டால் போய் இந்த ஜராசந்த மதம் சொல்லியிருக்காள். அங்க போய் யாச்சிச்சாளா போஜன காலத்துல பிரம்மண்யம் சமயாச்சேரன். அவன் பிரம்மணஸ்தனர் வேத வித்துக்களை தெய்வமா நினைப்பனா. அதனாலதான் அத்தனை ஹோம ஹோக்கியங்கள் ஜராசந்தனுக்கு. அங்க போய் யாச்சிச்சாள். அந்த மரணம் மரணம் தான் பிராமணாள்னு மரணம் மரணம்னு கூப்பிடுவோம். 3 பேர் காட்ட மாட்டான். நாங்கெல்லாம் அதிதிகளா வந்துருக்கோம். நாள் போய் சுவாமி பீமன் அர்ஜுனன் 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு இப்படிதான் போயிருக்காள். பூரமாகத்தானி 1000 மைலுக்கு அந்த நேர்ந்து வந்திருக்கோம். கோட்டை அதிதியா வந்திருக்கோம். நாளாம் ராஜன் வித்யதிதீன் பிராப்தானி தூரமாகத்தானி நாங்க காட்டதான் கொடுக்கணும். நாளா சொல்லிட்டு உங்களை போன்ற வாழ்க்கை எதை கொடுக்க முடியாது, எதை சகிக்க முடியாது, எது உங்களுக்கு கொடுக்க கூடாத வஸ்து ஆகினால கொடுக்கணும்னு போய் சொன்னானா. வருஷம் சமதர்ஷினாம் சரீரேண ேயம் யசம் த்ருவம் எவன் தன்னால செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சு சாதுக்கள் கொண்டாட முடியாது தன்னை பண்ணிக்கலையோ அவனை பத்தி வருத்த பண்ண. அவன் ஜென்மாவை பத்தி நல்ல காரியம் பண்ணினா சாதுக்கள்லாம் கொண்டாடுவாள். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு வசதி உள்ளவன் செய்யாம போனான்னா சசோச்சியான்டா. அவன் கட்டாயம் சௌச்சிய ஏவகி. அவனை பத்தி துக்கம் தான் பண்ணணும். இனிமே மறு ஜென்மா இப்படி வராது, உனக்கு நல்ல ஜென்மா வராது. நித்யேன சரீரேண சதாம் கேயம். இந்த அனித்தியமான சரீரத்தை வச்சிருந்து சாதுக்கள் கொண்டாட முடியா பண்ணிட்டு போறானே அவன் தான் உசக்தி. அப்படி இல்லைன்னா அவனை பத்தி தான் துக்கப்படணும். இப்படி நல்ல ஜென்மா அடைஞ்சு உடா போட்டானேன்னு வருத்தம் பண்ணணும். நாள் ஹரிச்சந்திரோரந்தி தேவா சொன்னாளா. அவனிடத்துல காரியம்னா ஆகணும். இவாளுக்கு அவனை ஜெயிக்கணும், யுத்தத்துக்கு அவன் உள்ள வந்து சேரணும். அதுக்காக சொன்னாலாம். அந்த அத்ருவமான பொய்யான சரீரத்தை வச்சிருந்து சாஸ்வதமான க்ஷேமத்தை அடைஞ்ச மகாபுருஷாலாம் இருக்காள். ஹரிச்சந்திரன் இருக்கான், ரந்திதேவன் இருக்கான். அவன் ரந்திதேவனை போல இன்னமே உலகத்துல ஒரு தாத்தா கிடையாது. அப்படிப்பட்ட தானம் உச்சவர்த்தி உத்கரர்னு ஒரு மகர்ஷி. அவர் 6 மாசமா பட்னி, தனக்கு ஏதோ 6 மாசம் கழிச்சு கிடைச்ச ஆகாரத்தை தானம் பண்ணிட்டார்ல. 6 மாசமா பட்னி இருக்கிறவர் சிபிஹி பலிஹி மகாபலி யாரி கொடுத்தான். ஒரு யாசனத்துவம், கபோதம், ஒரு வேடம், ஒரு மாடப்ரா. ஒரு வேடம் என்ன பண்ணான், காட்டுல வலை போட்டு பட்சியில பிடிச்சார். ஒரு மரத்துல பெண் பிரா இருந்தது, அதை பிடிச்சுட்டார். அங்க இருந்து புருஷ பிரா வந்து அலறிச்சது.
அதுனா அவனுக்கு என்ன தயவா அதை பிடிச்சுன்னு போனா சமைச்சு சாப்பிட்டான். காலம்பரை சாயங்காலம் அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு, காட்டுல மழையில் நனைஞ்சான், ஜுரம் வந்துருச்சு. இந்த புறா அழுன்னு உட்காந்து இருக்கு மரத்துல, புருஷப்புறா. அந்த மரத்தடியில உட்காந்துன்னா உடம்பு உடம்புடான்னு நடுக்கிறது, 103 டிகிரி ஜுரம். எனவே இந்த புருஷப்புறா என்ன பண்ணிட்டுதான் சாதுக்கள் ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் இருக்கிற அக்னியில போய் சுள்ளிகளை எரியிற சுள்ளியை கொண்டு போட்டு வந்துட்டேன். இவனுக்கு நூறு காய்ச்சறதுக்கு அனுகூலமா இருந்தா பாடா ஜுரம் தேவையிலே பசிக்கிறதே நானா உடனே தானே இந்த தீயில விழுந்துதான் நம்ம சாப்பிட்டோம், தீயில பக்குவம் பண்ணி சாப்பிட்டோம். பார்த்தா இது நமக்கு இது உதவி பண்ணிக்கிறேன்னு அவனும் உடனே காட்டு தீயில தன் சரீரத்தை ஹோமம் பண்ணி அவனும் புண்ணியலோகம் போனானா. ஒரு பட்சி ஜென்மாவை அடைஞ்சது பரோபகாரம் பண்ற போது மனுஷ ஜென்மாவை அடைஞ்சனா சத்கதி அடைய வேண்டாமா? அதனால அவனுக்கு சத்துவகுணம் கரையேறினானா. இப்படி ஒரு வியாசன், ஒரு மாடப்புறான், இவாள்லாம் கரையேறிருக்காள். அத்ருவேட மகவகா. இன்னும் நதீஜி பிரபதிகள், நதீஜின்னு ஒரு மகர்ஷி, அவரை போய் இந்திரன் காட்டான். நம்ம தோலை உரிச்சு அஸ்தி வேணும்னா ஏன்ல எத்தனையோ வருஷமா நீங்க தபசு பண்ணிருக்கேன், உங்க அஸ்தி இருந்துக்கு மேல பலம், அதுல ஒரு ஆயுதம் பண்ணி உத்தரான மதம் பண்ணணும் லோகக்ஷேமத்துக்காக. அப்படியானா பிச்சு வீட்டு கொடுத்தார், சரீரத்தை பிச்சு கொடுத்துட்டாருன்னு. என்னமோ சில ரத்தம் கொடுத்துட்டான் வச்சிருந்துக்குன்னா அதை பெருசா பெருசா சொல்றோமே, பந்துக்களுக்கு ரத்தத்தை எடுத்து கொடுத்துட்டான்னாக்க அதை பெருசா நமக்கு தோன்றது. ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டார் எனக்கு சொல்றான். அவன் சரீரத்தையே பிச்சு ஜகத்துக்காக கொடுத்தாருனே இவர் அஸ்தி எடுத்துட்டு போகுது. அப்படி மகாவாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நதீச்சி பிரபதையான அர்த்தம் பண்ணினார். அப்படி அவள்லாம் இந்த அத்ருவமான அனித்தியமான சரீரத்தினால சாஸ்வதமான க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள். அப்படி இருக்கிற போது நீங்க நாங்க கேட்கறத கொடுக்கணும் இப்படி சொன்னாலாம் தர்மத்தை எடுத்து சொன்னாள்.